வெல்கம் டு தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதை பற்றி. ஓகே, மறுபடியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். என்னென்னா, ஜியோ சிம்மை பற்றி தான். ஜியோ சிம் வந்து பயங்கர நெட்டு வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு வந்து 10 MB மேலே தான் டவுன்லோட் ஆகிருந்துச்சி ஃபஸ்ட்டில். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சின்னு வந்து திடீர்னு போகிற 100 KB 200 KBன்ற ஸ்பீடுக்கு தான் டவுன்லோட் ஆகுது. ப்ரௌசிங்கும் பண்ண முடில. இதுக்கு என்ன காரணம் கேட்டாங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்மி பேர் தான் கொஞ்சம் ஜியோ சிம் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து எக்கச்சக்கமான பேர் ஜியோ சிம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு காரணம் சொல்லலாம். அடுத்து வந்து இந்த நெட்வொர்க் டிராஃபிக் அது சொல்லலாம். என்ன ஒன்றும் ஜியோவால் அவங்களால வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியல. ஓகே, இருந்தாலும் ஒரு 2-3 ட்ரிக்ஸை வச்சு எப்படி நம்ம கொஞ்சம் நெட்டை வந்து ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் போங்க. செட்டிங்கில் ஃபஸ்ட் ஆப்ஷன் சிம் கார்ட்ஸ் அண்டு மொபைல் நெட்வொர்க்ஸ் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜியோஸ் 4G அதை கிளிக் பண்ணுங்கள். சிம் கார்டு செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஆக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஆக்சஸ் பாயிண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணுறீங்க, சர்வர் செலக்ட் பண்ணுங்கள். சர்வரில் என்ன பண்ணுறீங்க, www.jionet.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அன்ஸ்பெசிஃபைடு வந்து இந்த இதுதான். இதில் வந்து LTE அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் IPv4 இதில் IPv4 இதுலேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து SPN கொடுங்க. கொடுத்துட்டு வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகே, அப்படியே லாஸ்ட்டில் போய்ட்டு மோர்ன்ற ஆப்ஷனில் சேவ் கொடுங்க. ஓகேவா, நீங்கள் சேவ் கொடுத்தோடனே மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிட்டு அது வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ வந்து என்ன ஸ்பீடில் வந்து டவுன்லோட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு வந்து 3.24 MB ஸ்பீடு. ஓகேவா, இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது 2-3 இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். என்னென்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்பயுமே காலையில் டைமில் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். இன்னும் பயங்கர ஸ்பீடாக வந்து நெட்டு வந்து ஒர்க் ஆகும். இன்னும் அது ஒரு இது. இல்லைனா நைட் டைமில் நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.